ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு விண்டேஜ் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோனியோட ஸ்டீரியோ கேசட் டெக் தான். இது வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் மாடல். இது சில்வர் மாடல் இது. ஸோ இந்த மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா TC-U2. ஓகே. அண்ட் இது வந்து 1970s பீரியடில் வந்த ஒரு கேசட் டெக். ஓகே. இது வந்து ஃபுல்லாக சில்வர் ஃபினிஷில் வரும் நம்மளுக்கு ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா. அண்ட் இது வந்து வியோமீட்டர் டைப்பு. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியோமீட்டர் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லாண்டிங் டைப்பில் இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, ஸ்லாண்டிங் இதில் இருக்கும். அழகாக இதுக்கு மேலே வந்து 2 லைட்டு வரும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் டார்க் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இந்த வியோமீட்டர் வந்து இது அதனாலேயே இது வந்து ஃபேமஸ். இதோ அதே மாதிரி இந்த நாப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சில்வர் அவுட்லுக் வந்து கொடுக்கும். ஓகே. ஸோ மற்ற கேசட் டெக் மாதிரி தான் இதில் வந்து நம்மளுக்கு பவர் பட்டன் இங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸ் வந்து இங்கே எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு கிளாஸ் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து கைண்ட் ஆஃப் லைக் எஃப்எல்டி மாடல் டைப்பில் தான் வந்துட்டு இந்த ஸ்விட்சஸ் இருக்குது. லாஜிக் கண்ட்ரோல் கிடையாது. பட் இதை வந்து ஆர்டரிங் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும். இது வந்து சோனியோட ப்ரொப்ரைட்டரி டைப் மாதிரி. ஓகே. அண்ட் எஜெக்ட் இங்கே வந்துடுது. மற்றபடி நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆப்ஷனும் இருக்குது, பாஸும் இருக்குது. ஓகே. அண்ட் இதுக்கும் வந்து டேப் கவுண்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ மெயினாக வந்து டேப் கவுண்டர் நம்மளுக்கு ரெக்கார்டிங்க்கு மேஜராக யூஸ் ஆகும். ஓகே. அண்ட் இது வந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டால்பி நாய்ஸ் ரிடக்ஷனோட பி டைப் மட்டும்தான் அந்த டைமில் இருந்தது. ஓகே. ஸோ அதனால் வந்து இதில் பி அண்ட் சி ஆப்ஷன் மாதிரி கொடுக்க மாட்டாங்க. வெறும் டால்பி என்ஆர் வந்து ஆன் ஆஃப் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சுவிட்சை வச்சு நம்ம எதர் ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணோன்னா என்ஆர் டைப் பி வந்து ஆன் ஆகும். ஆஃப் பண்ணிட்டா டால்பி கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து டேப் செலக்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம நார்மல் டைப் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபெரைட் குரோமும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மெட்டல் டைப்பு குரோமியம் ஆக்சைடும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதில். ஓகே. ஸோ 3 டைப் ரெக்கார்டிங்க்கு லெவலும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து செப்பரேட் நாப்ஸ் இருக்குது லெஃப்ட் அண்ட் ரைட் சேனலுக்கு. ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து வெளியே உள்ளது லெஃப்ட் சேனலுக்கும், நடுவில் உள்ளது வந்து ரைட் சேனலுக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்க் வந்து நம்ம சென்டரில் வச்சோன்னா அது வந்து நம்மளுக்கு பேலன்ஸ்டாக உங்களுக்கு இன்புட் சேனல்லேருந்து நம்மளை சிக்னல் வந்து உள்ளே வாங்கிக்கலாம். ஓகே. அண்ட் மைக்கு அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மைக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ பேசிக்கலாக நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாடல் வந்து நம்மளுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் வரல. ஓகே. ஸோ என்ன ப்ராப்ளமோட வந்துச்சு, இது எப்படி வந்து நான் ரீசரெக்ட் பண்ணேன், அதுக்கப்புறமா இதோட ப்ராடக்ட் டெமோவும் ஒர்க்கிங் டெமோவும் நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் வியூ பார்த்துட்டீங்க. உங்களுக்கு வந்து நான் பேக் வியூ காட்டுறேன். நான் காமிச்சிட்டு நான் என்ன ப்ராப்ளம்ன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேக்கில் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்வலாக வந்து RCA ஜாக் மாதிரி கனெக்டர் வரும். பட் இந்த சோனி மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் கேபிளாகவே கொடுத்துட்டாங்க. பட் இது கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நேராக நம்ம வந்து ஆம்பில் போய் மாட்ட முடியாது. ஓகே. ஸோ இங்கே இருக்கிற ஜாக்குக்கு பதிலாக அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம திரும்ப இங்கே வந்து நம்ம இன்னொரு RCA கேபிள் போட்டு தான் நம்ம வந்து ஆம்புக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஏன் வந்து இந்த மாதிரி ஒன்று கொடுத்தாங்கன்னு தெரியல. மேபி வந்து ரேக் சிஸ்டமில் வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தாங்களா, இல்லை புக் ஷெல்ஃப் டைப்புக்கு இது கொடுத்தாங்களான்னு தெரியல. ஓகே. ஸோ போத் லைன் இன் அண்ட் லைன் அவுட்டும் வந்து இதே மாடலில் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் கலர் டிஃப்ரென்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து லைன் அவுட்டுக்கு வந்து ப்ளூ கலர்லையும், லைன் இன்னுக்கு வந்து எல்லோ கலர்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அகைன் இதில் வந்து நம்ம அடிஷ்னல் கேபிள் போட்டு தான் நம்ம ஆம்புக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபாலோட் பை நம்மளுக்கு வோல்டேஜ் செலக்டர் இருக்குது அண்ட் பவர் கார்டு வருது. ஓகே. ஸோ இப்போது இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன வந்ததுன்னா, இந்த கேபிள் வந்து இந்த இடத்துல கட்டாக இருந்தது. கரெக்டாக அந்த ஓரத்தில் வந்துட்டு கட்டாக இருந்தது. ஓகே. ஸோ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்றதை நான் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டாக இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து வீடியோவில் கிளியராக தெரியாட்டியும் இது வந்து ஒரு மாதிரி பார்ஷியலாக கட்டாக இருக்கனால நம்ம வந்து இதை ஷேக் பண்ணால் மட்டும்தான் சப்ளை உள்ளே வரும். ஸோ ஒரு மாதிரி ஆங்கிளில் வச்சு ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே சப்ளை வரும். ஸோ இந்த கண்டிஷனில் தான் நம்மளுக்கு வந்து கைக்கு வந்தது. ஓகே. ஸோ இதை வந்து நான் ஒரு தடவை ஆன் பண்ணும்போதும் இதை ஒரு மாதிரி ஆங்கிளில் பிடிச்சி வச்சுட்டு ஆன் பண்ணால் ஆன் ஆகும். ஓகே. அப்படியே விட்டா ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஓகே. அண்ட் அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் என்னன்றதை சொல்கிறேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து மெயின் ப்ராப்ளமே. என்னன்னா, நம்ம கேசட் போட்டு ப்ளே கொடுத்தோன்னா ப்ளே ஆகாது. ஓகே. ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் ஓடும், அதுக்கப்புறம் அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த டேப் மெக்கானிசம் ஒர்க்கே ஆகலை, ஃபங்க்ஷனே ஆகலை. ஜஸ்ட் ப்ளே பண்ணோன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும், ப்ளே ஆகாது.
ஓகே. அதுவே ஆட்டோ கட் ஆஃப் ஆகிட்டு இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த கண்டிஷனில் தான் இருந்தது. ஓகே. பவர் சப்ளை இஷ்யூ, அப்படியே பவர் சப்ளை நம்ம ஒரு மாதிரி ஆங்கிளில் வச்சு பவர் வந்தாலும் கேசட் போட்டால் ஓடாது. ஸோ இந்த கண்டிஷனில் தான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்தது. ஸோ நான் என்ன பண்ணன்றதை மட்டும் சொல்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணலை, ரீசரெக்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். மீனிங் லைக் இது வந்து ஒரு ஒர்க்கிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன் நான். அது என்ன பண்ணுன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது வந்து இந்த பவர் சப்ளை இது தான். ஸோ இந்த பவர் சப்ளை இல்லாமல் வந்து நம்ம அடுத்து ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதுவும் லூஸ் கனெக்ஷனில் இருந்ததுன்னா நம்மளுக்கு எதில் ஃபால்ட்டுன்றது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன் நான். இதை நான் கழட்டலான்னு பார்த்தா இந்த கிளிப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு வந்து எப்படி கழட்டணும்னு தெரியல. பட் இந்த ஒயரை 2 ஆட்டினா கையோட வந்துருச்சு அது. ஓகே. ஸோ வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இதில் வந்து கிளிப் டைப் மாதிரி இருந்தது. ஸோ அந்த கிளிப்பை கழட்டி வெளியே எடுத்துட்டு, ஸோ உள்ளே இருந்த கேபிளை வந்து நான் வெளியே கொஞ்சம் எடுத்து விட்டேன் நான். அது கொஞ்சம் சுற்றி தான் வச்சுருந்தாங்க. அந்த கேபிளை வெளியே எடுத்துட்டு அதை ஜஸ்ட்டு கட் பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து பேட்ச் பண்ணி ஒரு இது மாதிரி இன்சுலேஷன் டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளை இஷ்யூவை அட்ரஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பவர் நார்மலாக வர ஆரம்பிச்சது. ஜஸ்ட் ஒயர் கட்டு தான், ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்கப் வீல் வந்து சுத்தவே இல்லை. ஓகே. ஸோ இது சுத்தாதனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து பிஞ்ச் ரோலர் சுத்துது. ஸோ இது வந்து சுத்தாதனால கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ஒரு 5 செகண்ட் பார்த்துட்டு அதுவே வந்து கட் ஆஃப் ஆயிடுது. ஸோ இதனால வந்துட்டு இப்போ டேக்கப் வீலில் சுத்த வச்சாதான் நம்மளுக்கு அடுத்து வந்து இதை வந்து ஓட வைக்க முடியும்ன்றது தெரிஞ்சது. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா இந்த ஃபேஸ் பிளேட்டை வந்து கழட்டிட்டேன் நான். ஸோ இதை கழட்டினதுக்கு அப்புறமா உள்ள பார்த்தா கியர் சிஸ்டமாக இருந்தது. ஓகே. ஸோ இதில் வந்து நடுவில் ஒரு கியர் வருது. அந்த கியர் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த லிவருக்கு புல் பண்ணுதுன்ற மாதிரி நான் வந்து அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஸோ இந்த கியர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இதாகிடும்ட்டு அந்த கியர் பின்னாடியும் வந்து ஒரு ரப்பர் புஷ் மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ அந்த ரப்பர் தான் ஏதாவது வீக்காக இருக்கும், நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுனா சரி பண்ணிடலான்ட்டு. பட் அதுக்கப்புறமா தான் சைடில் பார்த்தேன் நான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் ரோலர் மாதிரி ஒன்று வருது. ஓகே. ஸோ அந்த பிஞ்ச் ரோலர் வந்து நான் ஜஸ்ட்டு இது பண்ணி பார்த்தேன். அதுவும் வந்து இதோட டச் ஆனதான் சுத்துற மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து பெல்ட் கண்ட்ரோல்டாக இருந்தனால நான் வந்து ஓகே இந்த பெல்ட்னால தான் இது வந்து டைட்டராக பிடிக்கல. ஏன்னா நான் கையில் சுற்றி பார்த்தேன் ஃப்ரீ ஃப்ளோவில் இருந்தது. ஓகே. ஸோ அதனால வந்துட்டு அதை வந்து நம்ம பெல்ட் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணால் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும்ன்றது தெரிஞ்சது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா பின்னாடி கழட்டிட்டு இதில் உள்ள அந்த பிளேட்டை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலை. ஏன்னா அது மற்ற லிவர்ஸ் இதெல்லாம் கனெக்ட் ஆகிருந்தனால நம்ம எல்லாத்தையும் அவ்வளோ இதாக இது பண்ண தேவையில்லைன்றனால வெறும் ஜஸ்ட்டு வந்து பெல்ட் மாற்றுற அளவுக்கு மட்டும் நம்ம கழட்டலாம்னு சொல்லிட்டு அதை வந்து நகர்த்திட்டு அந்த பின்னாடி இருக்க அந்த வீல் இருக்குல்ல, ஸோ இந்த வீல்ல இருந்து போகிற பெல்ட் மட்டும் நான் வந்து கழட்டி எடுத்துட்டு அப்புறம் வந்து புதுசு பெல்ட் வந்து போட்டேன் நான். ஓகே. புது பெல்ட் வந்து எனக்கு அந்த ஆங்கியோ செட்டுக்கு பெல்ட் தேவைப்படுச்சு. ஸோ அது வந்து அந்த ஆன்டிக் ஷாப்லேருந்து வாங்கி அதுக்கு ஒரு பெல்ட்டும் இதுலேயும் வந்து இதுக்கும் வந்து அந்த பெல்ட் பேக்லேருந்து ஒன்று யூஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அது யூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தெரிஞ்சது அது ஆக்சுவலாக வந்து பெல்ட் நல்லா தான் இருக்கு. போன பெல்ட்டும் பார்த்தேன், அது நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. பட் லிட்டில் டைட்டராக போட்டும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே. ஸோ அது என்னென்னு பார்க்கும்போது அந்த ஐட்லர் வீல் இருக்குல்ல, அந்த வீலை வந்து நான் ஜஸ்ட்டு விரலால் தொட்டு பார்த்தேன். நான் பார்த்தா அந்த மேலே உள்ள ரப்பர் மட்டும் அப்படியே நிற்கிது, உள்ள பிளாஸ்டிக் சுற்றிட்டு இருக்கு, மேலே ரப்பர் வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகி நிற்கிது. ஷாக் ஆகிட்டேன் நான். என்னடா இது ரப்பரை தொட்டா அப்படியே கையோட நிற்கிது, அது இது மட்டும் சுற்றிட்டு இருக்கு. அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு சாக் பீஸில் ஒரு மார்க் ஒன்று போட்டு பார்த்தேன் நான். அதே மாதிரி விட்டா சுத்தம், பட் அதை ப்ரெஸ் பண்ணால் அது நிற்கும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம ப்ளே ப்ரெஸ் பண்ணும்போது அந்த லிவர் போய் டேக்கப் வீலில் பிடிக்கும் போது ரப்பர் அப்படியே நின்றுருது, பிளாஸ்டிக் மட்டும் சுற்றிட்டு இருக்கு. ஸோ பெல்ட் மாற்றினதுக்கப்புறம் ஓடுது, ஆனால் ரப்பர் அப்படியே நிற்கிறனால நம்மளுக்கு வந்து வீல் சுற்றலை, டேக்கப் வீல் சுற்றாதனால திரும்ப வந்து பழைய ப்ராப்ளம் தான், இது வந்து கட் ஆஃப் ஆகிட்டே இருந்தது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு ஐடியா போட்டேன்னா ஒரு ஃபெவிக் குயிக் வாங்கினேன், இந்த 5 rupeesல வரல லோஷன் டைப்பில். ஸோ அதை வாங்கினேன். அதை வாங்கிட்டு நான் வந்துட்டு அந்த இதில் அப்ளை பண்ணேன் நான். ஸோ ரப்பர், ஏன்னா ரப்பர் புஷ் வந்து நம்மளுக்கு ஸ்பேர் எங்கே சோர்ஸ் பண்ணணும்னு தெரியல, அது கிடைக்குமா என்னன்னு கூட தெரியல. ஸோ அதனால் அந்த ரப்பரையும் பிளாஸ்டிக்கும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த கம் வாங்கி போட்டேன் நான். அதுக்கப்புறமா எப்படி ரிசல்ட்டுன்றதை பாருங்கள்.
இப்போ வந்து ப்ளே பண்ணாலும் ப்ளே ஆகுது. ஸோ நல்ல இதாகிடுச்சு, டேக்கப் வீல் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுத்து என்னென்னா டேப் கவுண்டர் வந்து ஒர்க் ஆகலை நம்மளுக்கு. ஓகே, ஸோ அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதை பார்த்தேன் நான். ஒரு சிம்பிள் தான் அது. வந்து நம்ம இந்த டேக்கப் வீல்லேருந்து ஒரு பெல்ட் வந்து நம்ம அந்த சைடு போடணும். ஸோ அதையும் வந்து ஒரு ஸ்பேர் இருந்ததை எடுத்து போட்டேன், நான் பெல்ட் எடுத்து போட்டேன். இப்போ பாருங்கள் டேப் கவுண்டர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ வியூ மீட்டரும் வந்து லைட்டாக வியூ மீட்டர் அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து ஷேக் இதாகலை, ஸ்விங் ஆகலை, ஜஸ்ட்டு மைனராக மட்டும்தான் இதாகிட்டு இருந்தது. சரி ஓகே, நம்ம அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு ஐடியா போட்டேன் நான். ஸோ இதுதான் வந்து நம்ம பெல்ட்டு சேஞ்ச் பண்ணுறது இந்த டேப் கவுண்டருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ளே ப்ரெஸ் பண்ணேன் நான், ஆம்பிளிஃபையர் கொடுத்துட்டு. இப்போ வந்து ஆடியோ இதை பாருங்கள் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதோட ஒர்க்கிங் டெமோ பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டேன் நான், டோர் கியர் எல்லாமே வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம பவர் ப்ரெஸ் பண்ணோன்னா இப்படி தான் வந்து ஆன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூ மீட்டர் மேலே வந்து 2 அழகான பல்பு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வியூ மீட்டர் ஆன் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஆம்பும் ஆனில் தான் வச்சுருக்கேன் நான். ஸோ இதுவும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கேசட் போட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து எஜமானும் மின்சார கனவு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ப்ளே ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா சுற்றுது. இப்போ வந்து வால்யூம் வைக்கிறேன். என்னடா வால்யூம் வரலையேன்னு பார்த்தா லைன் அவுட்டில் கொடுக்கறது பதிலாக லைன் இன்னில் கொடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ ஆக்சுவலாக வந்து ப்ளூ கலர் தான் வந்து லைன் அவுட்டு, நான் வந்து எல்லோ கலரில் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நான் திரும்ப வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ராப்பராக கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஆம்பை வந்து வால்யூம் இதில் வச்சுருக்கேன் நான். இப்போ எஜமான் கேசட் தான் இருக்குது, நான் ப்ளே பண்ணுறேன் பாரு. என்னைச் சேர்ந்தது கொடி முல்லை, இனி நீ என் தோழி பிள்ளை, நிலவே முகங்காட்டு என்னை. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், பக்கா வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒரு சேனல் வந்து ரைட் சைட் சேனல் மட்டும் லைட்டாக வால்யூம் கம்மியாக இருக்குது, லெஃப்ட் சேனல் வந்து பக்காவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை டியூன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா இந்த டோரில் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இந்த டோரில் வந்துட்டு இதை கழட்டி எடுத்தால் இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் வருது, இதை வந்து பாட்டம் வந்து கழட்ட முடியல. ஸோ இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வேறு ஐடியா போடணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி உள்ள கேசட்டை வச்சு வெறும் கேசட் மட்டும் போட்டு ஆன் பண்ணனா ப்ளே நிற்க மாட்டேங்குது. நம்ம வந்து டோர் க்ளோஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ளே வந்து கண்டினியூஸாக ஆனில் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் அலைன்மெண்ட் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து அப்புறம் ஃபியூச்சரில் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் நான். ஏன்னா இது டியூன் எல்லாம் பண்ணணும், அதே மாதிரி இதை வந்து ரெஸ்டோர் பண்ணணும். நம்ம வந்து மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி போன மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்து நல்லா பாலிஷ் போட வேண்டியது இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. இதெல்லாம் பாலிஷ் பண்ணிட்டோன்னா சூப்பராக அப்படியே கிறிஸ்டல் இது மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மாடல் இது, இந்த TC U2ன்ற மாடல்.
ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பழைய ஸ்டேட்டுக்கு ஃபியூச்சரில் ரெஸ்டோர் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து ரீசெலக்ட் பண்ணி இப்போ வந்து ஓட வச்சாச்சு. இப்போ நார்மலாக வந்து ஓடிட்டுருக்கு. வால்யூம் வைக்கிறேன் நான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து உங்களுக்கு காட்டலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து சிம்பிள், நம்ம வீட்டில் கூட இது மாதிரி சில டெக் ஏதாவது கிடச்சிதுன்னா வாங்கி நம்ம வந்து ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒர்க்கிங் ஸ்டேட்டில் கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்கும். ஸோ அது மாதிரி கிடச்சிதுன்னா நம்ம வாங்கி இது மாதிரி ரெடி பண்ணோன்னா நல்ல நம்மளுக்கு வந்து அந்த விண்டேஜ் இதை வந்து அனுபவிக்கலாம், நல்ல பாட்டு இதெல்லாம் கேட்டு. ஓகே, ஸோ இது இந்த மாதிரி வியூ மீட்ரு உள்ள செட்டு என்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குது, சான்ஸ்வியோடது. அது ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவும் வந்து சும்மா இதை ரிப்பேர் கண்டிஷனில் தான் வாங்கினேன் நான், சரி ரெடி பண்ணி பார்க்கலான்ட்டு. இன்றைக்கி டைம் கிடச்சது, அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து நான் ஒரு ½ டே எடுத்தது பார்த்தேன். ஓரளவுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு, நல்லாவும் ஒர்க் ஆகுது, வேறு எதுவும் பெரிய டேமேஜ் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இன்னி ரெஸ்டோர் பண்ணி இதை பாலிஷ் இதெல்லாம் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போட்டு விடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.